வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து மக்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு பதிவுகளாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். நடக்கின்ற அநீதிகளை முழுமையாக உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அவர்களும் அதை ஏற்று அதற்குரிய சட்ட நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் மக்கள் ஒரு எழுச்சி போராட்டமாக இந்த வனவாசத்திலிருந்து விடுபட வேண்டும், மக்களுக்குரிய விடுதலை என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்குரிய மிக எழுச்சியான போராட்டங்கள் ஒவ்வொரு இடத்திலுமே நடந்து கொண்டிருக்கிறது. பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய பாதுகாப்பு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கண்டிப்பாக வரப்பட வேண்டும் என்பதற்குரிய எழுச்சி போராட்டமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மறுபக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்ப்பரேட் குடும்பமாக தொலைக்காட்சி, ஊடகங்கள் மற்றும் இணையதளத்தை முழுமையாக இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து எளிதாக மக்களிடத்தில் பொய் விளம்பரங்களை இன்றைக்கு எளிதாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் காலகட்டத்தில் அனைத்தையுமே தடை விதித்து இவர்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்தை முழுமையாக ஒரு தற்காலிகமாக தேர்தல் முடியும் வரை தடை விதிக்கப்பட வேண்டும். விளம்பரங்கள் அனைத்தையுமே தடை விதிக்க வேண்டும். இவர்கள் எளிதாக இன்றைக்கு மக்களிடத்தில் பொய் விளம்பரங்களை மிக எளிதாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சாதாரணமாக வரக்கூடிய ஒரு கட்சியில் போட்டியிடக்கூடிய மக்களுக்கு இந்த வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனநாயக நாட்டில் அனைவருக்குமே ஒரு சமமான பங்களிப்பு இருக்க வேண்டுமானால் ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு மட்டுமே ஒரு மிகப்பெரிய அளவில் தொலைக்காட்சி நிறுவனம், ஊடகங்கள், இணையதளம் என்று ஒரு பணக்கார வர்க்கமாக இந்த தீய சக்தியினுடைய இந்த திராவிட மாடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தடை விதிக்கப்பட வேண்டும். இது மக்களின் கோரிக்கையாக நான் பதிவிடுகின்றேன். நன்றி மக்களே.